ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான சாதகமான இல்லை சாதகமற்ற சூழல்லாம் இருக்க போகுது 12 ராசிக்கும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கார்த்திகை மாதம் என்பது ஒரு மிகச்சிறப்பான மாதம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஏன்னா விளக்கிடும் மாதம்னு பேர். இந்த கார்த்திகை ஆரம்பித்த நாள் முதலாக நம்ம என்ன பண்ணோன்னா, இல்லங்களில் வாசலில் எப்பவும் இரு தீபங்களை ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கார்த்திகை மாதம் என்பது நமக்கு நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரையும் இருக்கிற நாட்கள் தான் நம்ம கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். ஏன்னா தமிழ் மாதத்தில் 2 ஆங்கில மாதங்கள் கலந்து வரும். இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா, ஐயப்பனுக்கு மாலை போடுறது தான். சாமியே சரணம் ஐயப்பா. இது இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுவது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய 7.5 சனியின் தாக்கத்தை கூட குறைத்து கொடுத்துரும். அதுக்கு ஒரு பரிகாரமாகவே கூட அமையும். அதே போல் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் இருக்கு இல்லையா, அன்று போய் நம்ம புண்ணிய நதிகளை நீராடுவது, அதே போல் காவிரியில் நீராடும் பொழுது நம்மளுடைய சகல தோஷங்களும் போக்கும். சாப நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். இதுக்கு முடவன் முழுக்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த விசேஷம் ஏகாதசி வரும் இல்லையா, ஒவ்வொரு மாதம் வருகின்ற ஏகாதசி. அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்று பெருமாளை வழிபடும் போது 54 வகையான பாவங்கள் தீருமா. அது மட்டும் இல்லை, கார்த்திகைனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன சொல்லுங்க பார்ப்போம்? திருக்கார்த்திகை தீபம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு. ஏன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம வணங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் நாள் வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பரணி தீபம் சொல்லுவோம். அந்த பரணி நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பானது. அந்த பரணி நட்சத்திரம் நம்மளுக்கு என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 13 கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல அந்த கார்த்திகை நம்மளுக்கு 17/3/12/2025 புதன்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் வருது. இந்த பரணி நட்சத்திரம் அன்று ஏற்றப்படும் தீபத்திற்கு பரணி தீபம், யம தீபம் என்று பெயர். இந்த தீபத்துக்கு என்னமா சிறப்பு அப்படின்றவங்க, அன்று மாலை 6 மணிக்கு மேலே இல்லங்களில் ஒரு 5 தீபங்களை ஏற்றி நம்ம சிவபெருமானை வழிபடும் பொழுது யமதர்மராஜாவே மனம் குளிர்ந்துருவாராம். யமதர்மராஜா சொன்னது, ஐயா பூலோகத்தில் கஷ்டப்படுறோம், மேல்லோகத்தையும் எங்களால் கஷ்டப்பட முடியாது, அதனால் எங்களுக்கு அந்த யம வாதனை இல்லாமல் இறக்கும் தருவாயிலும் நாங்கள் மேலுலக வாழ்க்கையிலும் நிம்மதியான ஒரு நல்ல பலன்களை அடைவதற்கு, மேல்லோகம் ரொம்ப இருட்டாம் போக முடியாதான், பல்லாயிரக்கணக்கான மைல்கள் இருக்குமா, அதுக்கு ஒளி காட்டவும் இந்த தீபத்தை ஏற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் 5 தீபங்கள் ஏன் ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியது. அந்த 5 தீபங்கள் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் நம்ம உள்ளே இருக்க பஞ்சபூதமும் சரியாக இயங்கும்போது தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அதே போல் உலகியல்லையும் அந்த நிகழ்வுகள், நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்ம விளைச்சல், நம்மளுடைய தட்பவெப்பநிலை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும்பொழுது தான் நம்மளும் சிறப்பாக வாழ முடியும். ஏன்னா திருமூலர் சொல்லியிருக்கார் இல்லையா, அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில்னு. அதனால் அந்த பரணி தீபம் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. அதனால் பரணி தீபம் ஏற்றி மறுநாள் திருக்கார்த்திகை நம்மளுக்கு 4/12/2025 வியாழக்கிழமை அன்று நம்ம தீபங்கள் இல்லந்தோறும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும். நம்ம கேட்டதை உடனே தரக்கூடியவர் சிவபெருமான். அதனால் அந்த நாளில் குறைந்தது 27 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதற்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு நம்ம சொல்லுவோம். அது என்னென்னா, பெருமாள் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது, அன்றைய தினமும் நம்ம இல்லங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பான லக்ஷ்மி கடாட்சத்தை தரும். துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப அருமையான பலன்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் நிறைய கஷ்டப்பட்டாச்சு. அவங்க நிறைய ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை, உறவுகள் சார்ந்த பிரச்சனை. 8இல் குரு அதற்கப்புறம் 9க்கு 10இல் வக்ரமாகி எங்களுக்கு ஒரு பலனும் நடக்கலைன்றவங்களுக்கு கூட இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்ரி போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அருமை. வருடத்தின் நிறைவு மாதங்கள் ஒரு வளமை, செழுமை,
நிறைவை தரவிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ அருமையான பலன்கள். ராசி அதிபதி முதல்ல ராசியில இருந்து ஆட்சி மூலத்திருவோண பலம் பெற்று ரொம்ப, அதாவது ஒரு மனுஷனுக்கு தெம்பு வந்துருச்சு அப்படின்னாலே, ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சுனாலே அவன் தைரியமாக செயல்படுவான். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. குருவானவர் உங்களை பொறுத்த வரைக்கும் 3 6 10 வந்து அப்படியே ஜம்முன்னு உட்காந்து அவரும் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள், திட்டங்கள், காரியங்கள் எல்லாத்தையும் நான் முழுமைப்படுத்தி கொடுக்குறேன், அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன். நம்ம நிறைய நேரங்களில் வந்து எஃபர்ட் போடுவோம், செயல்படுவோம், ஆனால் அது வந்து வெற்றியை தராது, ரொம்ப தொய்வாயிடும் இல்லையா? இந்த காலகட்டம் அந்த தொய்வுகளை போக்கி உங்களுக்கான ஒரு வெற்றியை வந்து தந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவர் சுயச்சாரத்திலே இருக்கிறதுனால வக்ரமாகக்கூடிய காலங்கள் மிதுனத்துக்கு போனாலுமே இந்த லாங் பீரியட் உங்களுக்கான வந்து ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். தன வருவாய் உண்டு. பணமே என் கையில் நிற்கலாமா, இல்லை பணம் வரலாமா, நான் வேலை செஞ்சுட்டு கூட சம்பளம் வாங்காமல் வந்திருக்கிறேன், இல்லை ஒருத்தங்களுக்கு வந்து உதவி பண்ண போனேன், எனக்கு பெரிய அமௌண்ட்டை வந்து திருப்பி தரல, நண்பன் தான் கொடுத்தேன் அப்படின்றாங்களாம் திடீர்னு எடுத்து வந்து கொடுப்பாங்க. நீங்கள் நினச்சிருவீங்க நான் சம்பாரித்த பணம் நல்ல பணம் எனக்கு திருப்பி வந்து கிடச்சிச்சேன்னு. துலாத்துக்கு அப்போ தான் பக்குன்னு ஒரு உயிர் வரும் பாருங்கள். அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்க போகிறாரு. இது வரைக்கும் வந்து ஒரு முதலீடு பண்ணணும் என்னுடைய பிற்கால வாழ்க்கைக்கு அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல ஒரு முதலீடுகளை செய்து கொள்வது. பிஸ்னஸில் போட்ட பணம் லாக் ஆகிடுச்சுமா, நான் ஏதாவது பண்ணிடுவேனான்னு கூட எனக்கு யோசனையாக இருக்கே, என்னுடைய பிஸ்னஸ் வந்து மீண்டு வருமா அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. உற்பத்தி துறையில் இருந்தாலும் உலகளாவிய சந்தையில் இருப்பவர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம். ஹெல்த்து, வெல்த்து இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நல்ல சுப காரியங்களை நடத்தி தருவது. மாணவர்களுக்கு நல்ல வந்து ஒரு கல்வி முன்னேற்றம். நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து அவங்க நல்லா வந்து ஒரு முன்னுக்கு வருவது. அவங்களுடைய கல்வி முன்னேற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த போர்டு எக்ஸாம்லாம் எழுதக்கூடிய பசங்க இது வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எனக்கு மேக்ஸ் தான் வரவே வராது, எனக்கு அக்கௌண்டன்சி தான் வரவே வராது, இல்லை எனக்கு பேங்க் பிஸ்னஸ் மேக்ஸ் தான் வராது அப்படின்னு ஒரு சிலர் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட நல்லா அந்த படிக்கிற பாடம் அப்படியே மைண்டில் ஏறிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான காலமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நோய், எதிரி, கடன் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு சனி பகவான் 6ல் அருமையாக உட்கார்ந்து கொண்டிருக்காரு. குருவின் பார்வையும் கிடைக்குது. கடன் தீரும், நோய் தீரும். ஏன்னா நிறைய சனி உச்சமாகிற வீடு இல்லையா? ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை, உறுப்பு மாற்று சிகிச்சை இதெல்லாம் வந்து சந்திக்கும். ஏதாவது ஒன்று படுத்துதுமா, ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ, நாங்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கோம். இதுவே வந்து சனி தசாவே நடக்குதுன்னா கேட்கவே வேணாம். பைசா சம்பாரித்தாலும் அங்கே உடல் ஆரோக்கியத்தில் வந்து கையை வச்சிரும். ஒரு சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை ஒரு ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை ஒத்த தலைவலி, நீண்ட கால நோயால் ஏதாவது ஒரு நோயை வந்து இந்த துலாமிற்கு கொடுக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை எப்போ கவனமாக பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து ஒரு வீடு, வண்டி, வாகன யோகம். பெண்களுக்கு ரொம்ப மன நிறைவான செயல்கள், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், எங்களுக்காக ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்குமான்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை. பெண்களுக்கு இந்த ஆடை ஆபரணம் வாங்கினா மட்டும் போதாது, அது போட்டு காட்டக்கூடியதற்கு ஒரு ஃபங்க்ஷனும் தேவை. அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நீங்கள் கலந்து கொண்டு அதை காட்டி ஒரு சந்தோஷப்படுவது. நல்ல மன வாழ்க்கை சொல்லியாச்சு இல்லையா? அப்போ துலாமுக்கு இந்த மாதம் மன வாழ்க்கையில் இந்த பிரச்சனையும் தீர்ந்துடும், மன வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்துரும். குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக அந்த காலகட்டம் கிடைக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு. அங்கே வந்து லாபம், பணம், சந்தோஷம், மனநிறைவு, நல்ல பொருளாதார ஏற்றம், மாற்றம் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜாக கொடுத்து இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்னு வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன? துலாம் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லலிதாம்பிகை, திருமியச்சூர் லலிதாம்பிகை வந்து நீங்கள் வியாழந்தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக இதை 21 தடவை உச்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் அபரிமிதமான மாற்றங்களை கண்கூடாக காணலாம். துலா ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.